ஹலோ எவ்ரிவன். நான் உங்கள் பார்த்தசாரதி. இது உங்க பார்த்தா பிளாஸ்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். காலையில எந்திரிச்ச உடனே பேப்பரை திறந்தா கொலை விபத்து, டீ வச்சா ஒரே சண்டை, பஞ்சாயத்து. மனுஷன் எங்க போய் தான் நிம்மதியா இருக்கிறது? அப்படின்னு அந்த கேள்வி எல்லாம் தினமும் யாரோ ஒருத்தர் சொல்லி கேட்டே தான் இருக்கும் இல்லையா? நம்ம வாழ்க்கையில எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. ஆனா நம்ம எதை அதிகமா கவனிக்கிறோம், எதை பத்தி அதிகமா பேசுறோங்கிறது தான் ரொம்ப முக்கியமே. நல்லதே கண்டு நல்லதே பேசுங்கள் அப்படின்னு பெரியவங்களும் சும்மா ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிடல. அதுல மனித மனசை பத்தின ஒரு பெரிய தத்துவமே இருக்கு. நம்ம கண்ணு எதையும் பார்க்கும். நம்ம காது எதையும் கேட்கும். ஆனா, அதுல எத நம்ம எடுத்துக்கிறோம், எத மத்தவங்களுக்காக பேசுறோங்கிறது தான் நம்ம குணமே அடங்கியிருக்கு. ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு வெள்ளத்தாள்ல நடுவுல ஒரு சின்ன கருப்பு புள்ளி இருந்துச்சாம். "இதுல என்ன தெரியுது?" அப்படின்னு ஒருத்தர் கேட்டாராம். அதுக்கு எல்லாரும் சொன்னாங்களாம், "சின்னதா கருப்பு புள்ளி தெரியுதையா?" அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா, அந்த புள்ளிய சுத்தி இருந்த பெரிய வெள்ளைத்தாள் வந்து காலியா தான் இருந்துச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியல. நம்மளும் பல நேரங்கள்ல அப்படிதான் நடந்துக்கிறோம். மனுஷங்ககிட்டயும், சமூகத்திலயும் எவ்வளோ நல்ல விஷயங்கள், நேர்மறையான எண்ணங்கள் இருக்கு. ஆனா, அதையெல்லாம் விட்டுட்டு, எங்கேயோ இருக்கிற ஒரு சின்ன குறையையோ, இல்ல கெட்ட விஷயத்தையோ, அதைய பத்தி பெருசுபடுத்தி பேசிட்டு இருக்கோம். யாராவது நல்ல காரியம் செஞ்சா கூட, அத மனசார பாராட்டுறதுக்கு நமக்கு ஏன் இவ்வளவு தயக்கம் அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன் நம்ம வீட்ல கூட தினமும் அம்மா வந்து நமக்காக ஆசையா சமைச்சு வைப்பாங்க. அதுல என்னைக்காவது ஒரு நாள் வந்து உப்பு கொஞ்சம் கம்மியா ஆயிட்டா, உடனே "என்னம்மா சமையல் இது? சாப்பாடே நல்லா இல்ல" அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், கத்துவோம். ஆனா, மீதி 364 நாளும் அமிர்தம் மாரி சமைச்சு போடும்போது, "அம்மா இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப சூப்பர்மா" அப்படின்னு எத்தன பேரு, எத்தன நாள், எத்தன முறை சொல்லியிருப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதே போல தான் ஆஃபீஸ்லயும் கூட வேலை செய்றவங்களா இருக்கட்டும், ரோட்ல குப்பை வார்ற துப்புரவு தொழிலாளியா இருக்கட்டும், ஏன் பஸ் டிரைவரு, கண்டக்டர் இந்த மாரி இவங்களா கூட இருக்கட்டும். அவங்க செய்ற நல்ல விஷயங்கள ஒரு நிமிஷம் கவனிச்சு, "ரொம்ப நல்லா செஞ்சீங்கண்ணா. ரொம்ப நல்லா செஞ்சீங்க சார்" அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அவங்க மூஞ்சில வர அந்த சிரிப்புக்கும், சந்தோஷத்துக்கும் இந்த உலகத்துல வேற எத கொடுத்தாலும் ஈடாகாது. ஏன் நம்ம வள்ளுவர் கூட இத அன்னைக்கே சொல்லியிருக்காரு. "இன்சொல் இனிதின்ற காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது" அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனிய சொற்கள் மனசுக்கு அவ்வளோ நன்மையை தரும்போது, நாம ஏன் தேவையில்லாம கடுமையான சொற்களையும், மத்தவங்களோட குறைகளையும் பேசி நேரத்த வீணடிக்கணும்? ஒருத்தர்கிட்ட இருக்கிற கெட்டத பேசுறதால, அவங்களும் மாறப்போறதில்ல. நமக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆனா, அவங்க கிட்ட இருக்கிற ஒரு சின்ன நல்ல விஷயத்த கண்டுபிடிச்சு பாராட்டி பாருங்களேன். அந்த பாராட்டு அவங்கள இன்னும் பெரிய நல்ல மனுஷனா உயர்த்தும். நம்ம என்ன பேசுறோமோ, அதுதான் நம்மளா மாறுறோம். அதனால பேசும்போது கொஞ்சம் பார்த்து கவனமா பேசுங்க. எப்ப பார்த்தாலும் புரணி பேசுறது, மத்தவங்கள பத்தி தப்பா பேசுறது, எதிர்மறையான விஷயங்கள பரப்புறது, இந்த மாரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வச்சுக்காதீங்க. இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள ஒரு விதமான ஒரு கெட்ட நஞ்சு, அதாவது ஒரு அழுக்கு அத சேர்க்கும். நல்ல விஷயங்கள பார்க்கும்போதும், அத 4 பேத்துட்ட கொண்டு போய் சேர்க்கும்போதும், நம்ம மனசு ரொம்ப லேசாவும், சந்தோஷமாவும் மாறும். இன்னைக்கு சோசியல் மீடியா அப்படின்ற காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒருத்தர் பண்ண தவற, தப்ப, மோசமான ஒரு சம்பவமா இருக்கட்டும், இத வந்து 5 நிமிஷத்துல ஷேர் பண்ணி வைரல் ஆக்கிடுறோம். ஆனா, ஒருத்தர் செஞ்ச அருமையான உதவியவோ, நல்வழிய அந்த அளவுக்கு நம்ம ஷேர் பண்றோமா? இல்ல. நல்லத பரப்புறதும் ஒரு வகையான சேவை தான். ஆனா, நம்மள்ல பல பேர் இத செய்ய மாட்டேங்கிறோம். உலகத்த மாத்தணும்னா, நம்ம பெரிய காரியங்கள்லாம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. சின்னதா நம்ம பார்வையையும், நம்ம பேச்சையும் மாத்துனாலே போதும், நம்மள சுத்தி இருக்கிற உலகமே அழகாயிடும். அதனால, இனிமே நல்லதையே காண்போம், நல்லதையே பேசுவோம், நல்ல மனிதர்களாய் வாழ்வோம்னு முடிவெடுத்து, நம்ம இப்படியே கன்டின்யூ பண்ணுவோம். இத்தோட என் தலைப்ப முடிச்சுக்கலாம். நம்ம வீடியோஸ்க்கு வந்து லைக் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல நல்லதே பேசுவோம்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ உங்களோட ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆ அவ்வளோதான். மீண்டும் நாளை ஒரு பதிவுல நான் உங்கள சந்திக்கிறேன். நான் உங்கள் பார்த்தசாரதி. இது உங்க பார்த்தா பிளாஸ்ட். நன்றி, வணக்கம்.